அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதில் ப்ரிலிமினரிக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 5வது டெஸ்ட் பேட்ச் இது. ஸோ அதோட ஆன்சருக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல் டெஸ்ட் வந்து நேற்று எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்கும். அந்த ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, கொஞ்சம் புதுசாக இருக்கிற ஒரு 2 கேள்வி, புது புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு, எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக கேட்கணும்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி. ஒரு அசல் ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 6500 உயர்ந்தது எனில் அசலின் மதிப்பை காண்க. அதானே? இங்கே என்ன வட்டினே கொடுக்கல அப்படின்னா நீ தனி வட்டி தாங்க மீன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கூட்டு வட்டினா தெளிவாக கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவானுங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, தனி வட்டி அப்படின்னாலே அசல் அப்படின்னா எத்தனை சதவீதம் தெரியும் நமக்கு? 100%. வட்டி அப்படின்னா எண்ணெய் ஆரையும் பேருக்கு தான் என்னென்னா வட்டி சதவீதம். அதானே? அமௌண்ட்டு மொத்த தொகை என்னென்னா அசல் கூட தனி வட்டி சேர்ந்த சதவீதம். புரியுதுங்களா? இப்போது இங்கே 6500ன்றது என்னது? மொத்த தொகை தானே. அப்போ அசல் ஒரு 100, வட்டி எவ்வளோ? ரெண்டுத்தையும் பெருக்கணும். 5 30. ஸோ இது ரெண்டு மொத்தம் சேர்ந்தது தான் என்னது? மொத்த தொகை. அவ்வளோதாங்க. 130% தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 6500 இன்ட்டு அசல் வேணும்னா அசல்னா எத்தனை சதவீதம் நம்மளுக்கு? 100%. முடிஞ்சு போச்சுங்க. ஒரு 0 ஒரு 0 ஒரு 13 13 13 65. ஓகேவா? ஸோ 5 போட்டுட்டேன். எத்தனை 0? ஒரு 0 2 0 3 0 இருக்குதா? அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ அசல் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000. சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். ஒருவர் ஒரு தொகையை 3 தொகையாக பிரித்து 3 வெவ்வேறு திட்டங்களில், ஒன்று 6 வருஷத்தில், இன்னொன்று 10 வருஷத்தில், இன்னொன்று 12 வருடங்களில் 10, 12, 15% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். இவற்றின் மூலம் கிடைக்கும் வட்டிகள் சமம். நல்லா புரிஞ்சுக்கணும். மொத்த தொகைகள் சமம்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி போடுவாங்க. இங்கே வட்டிகள் சமம் எனில் முதலீடு செய்த தொகைகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. முதல்ல இங்கே பாருங்கள், வட்டி நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? வட்டி அப்படின்னா நான் என்ன யாரும் பெருக்கத்தானே. அப்போ 6 × 10 எவ்வளோ? 60 ரேஷியோ. ரெண்டாவது 10 ஒரு 12 120. அடுத்தது 12 15. இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், பெருக்கல அப்படியே போட்டுறேன். கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், 5 60, 2 12 ஒரு 0. இங்கே என்ன வரும்? 2 12 ஒரு 5 ஒரு 5. அடுத்து 5 அடிக்கலாமா? 2 5 10, 4 5 20, 3 5 5. அதானே 3 2 6ன்னு வரும். மறுபடியும் 1 அடிக்கலாம், 2 அடிக்கலாம். 1 2 2 2 2 4 3 2 6. அப்போது தனி வட்டியோட ரேஷியோ 1:2:3ன்னா முதலீடு தொகைனா இதோட தலைகீழ் விகிதம் தான் பிரின்சிபல். புரியுதுங்க? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். தனி வட்டியோட ரேஷியோ 1:2:3ன்னா இதுக்கு தலைகீழ் விகிதம் கண்டுபிடிச்சா அதுதான் முதலீடு தொகையின் விகிதம். ஓகேவா? அப்போ தலைகீழ் விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம்? முதல்ல வேணா முதல்ல மறைச்சிக்கங்க. 3 2 6. ரெண்டாவது வேணா ரெண்டாவது மறைச்சிக்கிட்டு மற்ற ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 1 3 3. மூணாவது வேணா மூணாவது மறைச்சிட்டு மற்ற ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 1 2 2. அவ்வளோதான் சார். எங்கே? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 10% வட்டி வீதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 1.5 வருடத்தில் அசல் 183 எனில் அசலின் மதிப்பை காண்க. அரையாண்டு 1.5 வருஷம். அப்போ எத்தனை அரையாண்டு 1.5 வருஷத்தில்? 3 அரையாண்டா? அப்போ 3 ஆண்டு இந்த ஃபார்முலால போடணும். 3 + ஆர்பெண்டர் போடுவோம் இல்லையா? அதில் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். இங்கே எவ்வளோ? அரையாண்டுன்னு சொன்னால் 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு 5% கிடைக்குமா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பி. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. பி r/100 தானே. பி r/100 ஹோல் ஸ்கொயர் 3 + r/100. ஃபார்முலா எழுதுறேன். ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஃபார்முலாவும் கேள்வி கேட்பாங்க. = 183. பி எவ்வளோ தெரியாது. ஆர் எவ்வளோ? 5 5/100 இன்ட்டு 5/100 இன்ட்டு இது 3 + இங்கே போட்டுக்கிறேன். 3 + 5/100. 1 5 5 25 100 3 20 60 61/20. ஓகேவா? = 183. அவ்வளோதான் சார். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா பியோட வேல்யூ கிடச்சிரும். இங்கே பாருங்கள், 1 5 5 25 100. 1 5 5 25 100. 61 1 மடங்கு, இது 3 மடங்கு. ஏன்னா 3 6 18 1 3 3. இது மொத்த பெருங்க. 2 2 4 4 2 8 8 3 24. 24 எத்தனை 0? 1 0 2 0 3 0. அவ்வளோதாங்க. ஸோ 24,000 ஆன்சர். அசலின் மதிப்பு என்னென்னா 24,000 ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ
இந்த HCFல மொத்தம் 3 டைப்புங்க. மீதியே இல்லைன்னா டைரக்டா HCF எடுக்கணும். மீதி குடுத்திருந்தா மீதிய கழிச்சுட்டு HCF எடுக்கணும். ஓகேவா? மீதிகள் சமம்னு வந்தா இத மாத்தி மாத்தி கழிச்சுட்டு HCF எடுக்கணும். இந்த 3 கான்செப்ட்ட நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? மீதியே இல்ல டைரக்டா வகுபடும் மீப்பெரு எண் யாதுன்னு கேட்டா டைரக்டா HCF எடுக்கணும். மீதி தனித்தனி மீதியோ அல்லது பொதுவான மீதியோ குடுத்தா மீதிய கழிச்சுட்டு HCF எடுக்கணும். மீதிகள் சமம் அப்படின்னு சொன்னா ஒண்ணொண்ணு மாத்த கழிச்சுட்டு HCF எடுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு பால்கார முறை 57 லிட்டர், 129 லிட்டர், 127 லிட்டர் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகளை வைத்துள்ளார். அவற்றில் இருந்து ஒரே அளவு கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையிலான வெளியேற்றிய பிறகு அக்குடுவையில் ஒரே அளவிலான பால் மீதமுள்ளது. அப்ப மீதி ஒரே அளவில் மீதமுள்ளது. அப்ப மீதி சமம் சொல்றாங்களா? அப்ப மாத்தி கழிக்கணும். 129ல 57, 177ல 57, 177ல 129. இதை 3த்துக்கு கழிச்சுட்டு HCF எடுத்தோம்னா ஆன்சர் சார். 129 57 போச்சுன்னா என்ன வரும்? 72ன்னு வரும். 187 இதில் போச்சுன்னா 120ன்னு வரும். இது 48ன்னு வரும். இது 3த்துக்கு HCF எடுத்தா முடிஞ்சு போச்சுங்க. 72, 120, 48. எல்லாமே 12ஆல் எடுக்கலாம் இல்லையா? 6 12, 10 12, 4 12. அப்படியே 2ஆல் எடுத்துட்டோம்னா 3 2, 5 2. அவ்வளோதாங்க. இப்போ 2 12 24. அப்போ HCF என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, கோட் வேர்டு வந்து மிக அதிக கொள்ளளவு, அதிக அதுதானே, லார்ஜஸ்ட்டு, கிரேட்டஸ்ட்டு, மேக்ஸிமம் அது மாதிரிலாம் வந்தால் HCF எடுக்கணும். அப்போ 24 லிட்டர். எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு இது கேள்வி கேட்டிருக்கேன். இதை பார்த்தோன்னே நிறைய பேர் நான் ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்பேன். கீழே 2 இருக்குன்னா 4ன்னு போடணும். கீழே 2 இருந்ததுன்னா 4 இருந்தால் 2ன்னு ஆன்சர் வரும். புரியுதுங்களா? கீழே இருக்கிற வேல்யூ பாருங்கள். ஏன்னா மேலே A+² A-² தான் இருக்கும். கீழே வரத்தை பார்த்து போடணும். கீழே வந்து 2 இருக்குன்னா 4 போடணும். கீழே 4 இருக்குன்னா 2 போடணும். சரி, நான் ஃபார்முலா போட்டு காட்டுறேன். இது A, இது B தானே. A+² ஃபார்முலானா A² + B² + 2AB. நெக்ஸ்ட்டு A-² A². முன்னாடி மைனஸ் இருக்கிறதால -A² - B². இங்கே -2AB வரும். முன்னாடி மைனஸ் இருக்கிறதால +2AB டிவைட் AB. எதுனா இப்போ பாருங்க, A² B² கேன்சல் ஆகிடுச்சா? மீது என்ன இருக்கும்? 4AB டிவைட் AB கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன? 4 தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 6வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தில் 40%. ஏ பி. ஏஓ பியில் எவ்வளோ? 40. பி 100ன்னு வந்தா ஏ என்னன்னு எடுக்கணும்? 40 அப்படின்னு எடுக்கணும். புரியுதுங்களா? இது மறுபடியும் 20ஆல் கேன்சல் பண்ணலாமா? 2 20 20. நெக்ஸ்ட்டு இது சியின் சம்பளத்தில் 25%. எது? ஏ. அதுனா சி 100ஆக இருந்தால் நல்லா கவனிங்க. சி 100ஆக இருந்தால் ஏ எவ்வளோ இருக்கும்? 25. இங்கே பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. இது சியின் சம்பளத்தில் 25% ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 25 25, 4 25 100. இப்போ ஏபி இருக்குது, ஏசி இருக்குது. இது 3த்துக்கு ரேஷியோ இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஏ தானே டபுள் என்ட்ரி ஆகுது. அதனால் பி ஏசி எது டபுளாக இருக்குதோ அதை நடுவில் போட்டுக்கணுங்க. இங்கே ஏ தானே டபுளாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏ இருக்குது, ஏ இருக்குது, ஏ டபுளாக இருக்கா? அது நடுவில் போட்டுக்கிட்டேன். பியோட வேல்யூ என்ன? ரேஷியோ பாருங்கள் 5. ஏவோட ரேஷியோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், முதல்ல இது 5 2 5 2. இங்கே ஏவுக்கு வேலை 1 4 1 4. ஓகேவா? புரியுதுங்க? இப்போ இது ரேஷியோ எப்படி எடுப்போம்? இந்த 1 இங்கே போட்டுப்போம், இந்த 2 இங்கே போட்டுப்போம். 1 5 5 5. நெக்ஸ்ட்டு 2 2, 4 2 8. அவ்வளோதாங்க. அப்போ என்னென்னா 5:2:8. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சியின் சம்பளத்தில் எத்தனை சதவீதம் ஏ பெறுவார்? அதுனா சி எவ்வளோ மொத்தம்? 8. ஏ எவ்வளோ? ஏன்னா நடுவில் இருக்குதானே 2 × 100. 2 2 4 2 8. 1 4 4 25 நாள் 100. அப்போ ஆன்சர் என்னென்னா 25% தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. இப்போ இந்த கேள்வி இப்போ சமீபத்தில் கூட ஒரு கேள்வி டெலகிராம் ஒரு மாணவர் கேட்டதா, இங்கே 40ன்னு வந்துன்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. 5 ஆண்டுகளில் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3000 அதிகம். 20,000க்கு வட்டிக்கு விடுறேன், 5,000க்கு வட்டி விடுறேன். 20,000 வட்டி அதிகமாக இருக்கும். அது ரெண்டுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 3000 டிஃப்ரென்ஸு. நான் என்ன பண்ணுறேன்? பிஎன்ஆர் பேண்ட் ஃபார்முலா போடாமல் இங்கே தனித்தனியாக பிரிக்காமல் ஒரே கான்செப்டில் போகிறேன். 20,000க்கு 5,000க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5,000. அதை பின்னு எடுத்துக்கிட்டேன்.
ஓகேவா? என்னோட வேல்யூ 5. இப்போ வட்டி எவ்வளோ? 3000. அவ்வளோ. இதுலேருந்து 6 கண்டுபிடிச்சா டைரெக்டாக ஆன்சர் வருங்க. இல்லை சார் பிஎன்ஆர் பை 100 மைனஸ் பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு 3000 அப்படின்னு போட்டு கொண்டு வந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். இங்கே பாருங்க, பி என் ஆர் தெரியாது பை 100 ஈக்குவல் டு 3000. ஒரு 0 2 0 3 0 அதானே? 1 5 5 25 100. 1 5 5 4 5 20. இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விட்டோமா? ஆர் ஈக்குவல் டு 3 நாள் 12%. எங்கே இருக்கு? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 8வது கேள்வி. 14 மீட்டர் விட்டம் 20 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. நல்லா கவனிங்க. ஒரு பள்ளம் வந்து உருளை வடிவில் வெட்டுறாங்க. இந்த மண் எடுத்து பக்கத்தில் ஒரு செவ்வக வடிவ மேடை கட்டுறாங்க. எப்படி செவ்வக வடிவம்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க 20 14 இது மாதிரி பெருக்கல் வந்தாலே செவ்வக வடிவ மேடு. அப்படி மேடை கட்டிகிட்டே வந்தால் ஒரு மேடை மாதிரி வருமா? அப்போது இதோட கனளவு தான் இதோட கனளவு. ஏன்னா எந்த அளவுக்கு மண்ணை வெளியே எடுத்துகிறோமோ அதுக்கு தான். அப்போ ரெண்டுத்துடைய கனளவை போட்டோம்னா இதோட ஹைட் தெரிஞ்சிருக்கலாம். இது கனசதுரம் தானே, கனச்செவ்வகம் கியூபாய்டு. ஓகேவா? இதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறேன். சரிங்க. உருளையோட கனளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. செவ்வகத்தின் கனளவு ஃபார்முலா போட்டேன். இப்போ பாருங்கள், பையோட வேல்யூ 22/7. ஆரம் எவ்வளோ? 14 மீட்டர். அப்போ இதில் பாதி பண்ணால் 7ஆ? 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹெச் உயரம் எவ்வளோ? 20 மீட்டர் உயரம் 20 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் லென்த்து 20 பிரெத்து 14 ஹைட்டு தெரியாது. இந்த ஹைட்டு அவ்வளோதாங்க. சுருணை முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள் 20 20 கேன்சல் ஆகிடுச்சா? இந்த 7 7 கேன்சல் ஆகிடுச்சா? ஒரு 7 2 14 ஒரு 2 2 11 2 22 அவ்வளோதாங்க. ஹெச்சோட வேல்யூ 11 மீட்டர். எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 9வது கேள்வி. ஒரு முக்கோணத்தின் பரப்புகளின் விகிதம் கொடுத்துட்டு அவற்றின் உயரங்களின் விகிதம் கொடுத்துட்டு, உயரங்களின் விகிதம்னா இது h1 இது h2 கொடுத்துட்டு பக்கங்களோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், முக்கோணத்துடைய பரப்பு ஃபார்முலானா ஆஃப், இங்கே பாருங்கள் ஆஃப் பி இன்ட்டு ஹெச். அப்போ நல்லா கவனிங்க, ஆஃப் பிஹெச் டிவைட் ஆஃப் பிஹெச் ஈக்குவல் டு பரப்போட விகிதம் எவ்வளோ? 4/3. இங்கே பாருங்கள் ஆஃப் ஆஃப் கேன்சல் ஆகிடுச்சு. h1 h2 b1 b2. இங்கே பாருங்கள் b1 தெரியாது, h1ஓட வேல்யூ என்ன? 3. b2 தெரியாது, h2 வேல்யூ என்ன? 4. பரப்பு எவ்வளோ? 4/3. இது அப்படியே அந்த பக்கம் போயிட்டா b1 b2 அடிப்பக்கம் b1 b2 ரேஷியோ தான் நம்மளுக்கு வேணும். இந்த 4 இங்கே போச்சுன்னா 16 மாறும், 9 3 இங்கே பக்கம் வந்துச்சுன்னா 9 மாறும். அப்போ 16:9 தான் சரியான ஆன்சர். நமக்கு தெரியும் ஒரு விகிதத்தை பின்னமாக மாற்றலாம், பின்னத்தை விகிதமாக மாற்றலான்றது நமக்கு தெரியும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார், கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிக்யூ ஒரு வேலையை 12 16 நாட்களில் முடிக்கிறார்கள். அதானே? பிக்யூ எவ்வளோ அப்படின்னா, பி 12 நாள் முடிக்கிறாரு, 16 நாள் முடிக்கிறாரு. பி தனியாக வேலை செய்ய தொடங்கினார்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. பி தனியாக 12, கியூ தனியாக 16. யார் மட்டும் வேலையை ஆரம்பிக்கிறா? பி தனியாக வேலை செய்ய தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. பி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இடையில் 9 நாட்கள் வேலை முடிவதற்கு பி உடன் எத்தனை நாட்களில் கியூ வேலை செய்ய வேண்டும்? இடையில் இப்போ பி மட்டும் வேலை செஞ்சுட்டே வர்றாரு, கியூ இடையில ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி இவங்க 2 பேரும் மொத்த பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 9 நாளில் வேலை முடிஞ்சு போகுது. சொல்கிறது புரியுதுங்களா? பி வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வராரு, இடையில கியூ சேர்ந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக டோட்டலாக வேலை எத்தனை நாள் முடியுது? 9 நாளில் முடியுது. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பி உடன் எத்தனை நாட்களுக்கு கியூ வேலை செய்ய வேண்டும்? அப்போ கியூ எத்தனை நாளுக்கு வேலை செஞ்சுருப்பார்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். 16 12 வகுப்படலை, 32 வகுப்படலை, 48 வகுப்படுது. 16 16 போகிறேன், 48 4 12 48 16 3 48. ஓகேவா? சரி, இந்த கொஷினில் நல்லா கவனிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பி வேலை செய்கிறாரா? அப்போ பி ஒரு நாளைக்கு எவ்வளோ? 4. மொத்தம் 9 நாள் சொல்லியிருக்காங்களா? அப்போ பி மட்டும் ஒரு நாளைக்கு 4 முடிக்கிறாரு. 9 பி மட்டும் 36 யூனிட்டு முடிச்சிருப்பார் தனியாக. அதானே? அப்போ மொத்தம் எவ்வளோ? 48 36 கழிக்கிறேன், அப்போ 12ன்னு. இந்த 12 தான். ஓகேவா? இங்கே பாருங்க, பி தனியாக எத்தனை? ஒரு நாளைக்கு 4 9 நாள். ஏன்னா வேலை முடிவுக்கு பி இருந்திருக்காரு. ஸோ 36 முடிச்சிட்டார். மீதி 12 தான் யார்? கியூ முடிச்சிருப்பார். ஏன்னா அவர் இடையில வந்து சேர்ந்தார் இல்லையா? கியூ ஒரு நாளைக்கு எவ்வளோ? 3 முடிக்கிறாரா?
3 1 3 3 4 3 12. அப்போ ஆன்சர் என்னன்னா 4 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான். கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இது, கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் 11வது கேள்வி ஹெச்சிசிஎஃப். நல்லா கவனிங்க. இதுக்கும் இதுக்கும் ஓகேவா, இதோடைய எக்ஸ் ப்ளஸ் ஏ வந்து ஃபேக்டர் ஹெச்எஃப் அப்படின்னு சொன்னால் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஏவோட இங்கே ஏன்னு வந்திருக்கணும், ஏனுடைய மதிப்பை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல இதை ஃபேக்டரேஷன் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 2x² + 5x - 12 = 0. ரெண்டுத்துமே இது கூட பெருக்குங்க, -24. ரெண்டு நம்பரை பெருக்குனா 24 கூட்டினா 5ன்னு வரணும். அப்போ என்ன வரும்? 8 3 24 மைனஸ் இங்கே போடுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா, முன்னாடி 2 இருக்கா, 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓ 2 சாரி, இந்த 2 அப்படியே இருக்கும். ஓ 2 2 4 2 8. அப்போ 4/1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஒன்று வரும், 2x - 3 அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், x², ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா -12ன்னு வரணும், கூட்டினா 1ன்னு வரணும். அப்போ 4 3 12, மைனஸ் இங்கே போடுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 x - 3 அப்படின்னு வரும். இப்போ ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 4 தானே காமன், அதுதான் ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் ஏ. அவன் கொடுத்துருக்கான எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு, அவ்வளோதாங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், ஏவோட வேல்யூ 4 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியோட கன அளவு கொடுத்துட்டாங்க, லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1.078 × 10⁶ அர்த்தம். 6 0 போடணும். 1 2 3 4 5 6. இதை நான் 1000ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மீட்டர் கியூபில் கிடைக்கும். ஏன்னா 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் ஒரு பள்ளம் வெட்டுறோன்னா 1000 லிட்டர் தண்ணீர் பிடிக்கும். ஸோ இதை நான் மீட்டர் கியூப்னு மாற்றிட்டேன் 1000 டிவைட் பண்ணி. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குன்னா இந்த 1000 இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டே இல்லாமல் போய்டும் இல்லையா? அப்போ வால்யூம் = 1078 மீட்டர் கியூப்னு மாறிச்சுங்க. புரியுதா எப்படின்னு சொல்லிட்டு? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்டு இங்கே 1000 மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட்டு ஓடிடும். சரி, உருளைன்னு சொல்லியிருக்காங்க. உருளையோட கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, πr² h = 1078. அவ்வளோதாங்க. இதில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. 22/7. விட்டம் வந்து 7 மீட்டர். அப்போ ஆரம்னா அதில் பாதி 7/2 7/2. h தெரியாது, = 1078. இங்கே பாருங்கள், 7 7 கேன்சல் ஆகிடுச்சா? ஓ 2 2 11 2 22. ஓகேவா? ஓர் 11 11 9 11 99. மீதி 8 11 88. ஓர் 7 ஓர் 7 மீதி 2 4 28. அவ்வளோதாங்க. அப்போ ஹெச்சோட வேல்யூ கீழே 2 இருக்குது, 14 2 28 மீட்டர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 13வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. எக்ஸ் இங்கே கேபிட்டல் எக்ஸ் ஒய் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த நடுவில் இருக்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா ஹெச்சிசிஎஃப்பை குறிக்கிறது. எக்ஸ் அட் ஒய் அப்படின்னா எதை குறிக்கும்? எக்ஸ் மற்றும் ஒயின் எல்சிஎம்ஐ குறிக்கிறது என்றால் இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல 72 கேபிட்டல் எக்ஸ்னு அர்த்தம், 84. இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும்? ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். 12 எடுக்கலாமா? இங்கே பாருங்கள், 6 12 72. இது எத்தனை 12? இங்கே பாருங்கள், 8 12 7 12. அதானே, 7 12 84. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் எடுக்க முடியாது. அப்போ ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ? 12 12 at 144. அப்போ 12க்கும் 144க்கும் அட்டுன்னு அர்த்தம். எல்சிஎம் தானே எடுக்கணும். எல்சிஎம் பார்க்கும்போது தெரியும், 144 12ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ எல்சிஎம் ஆஃப் 12, 144 எடுத்தோம்னா அதே 144 தான் வரும். எங்கே? ஏ தான் சரியான ஆன்சர். ஏன்னா 144 12ஆல் கேன்சல் ஆகும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 14வது கொஸ்டின்ஸ். இடைப்பட்ட மீன் ப்ரொபோஷனல் இடைப்பட்ட சராசரி விகிதாச்சாரம் என்ன அப்படின்னு 234 104. இதை முதல்ல பிரிக்க கற்றணும். சின்ன நம்பராக இருந்தால் ஸ்கொயர் ரூட்டில் போட்டு ரெண்டுத்தையும் போட்டுருவோம், அதானே? ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 234 104ன்னு பெரிய நம்பராக இருக்குது. இதை நீங்கள் பிரிக்கணுங்க, ஃப்ரேம் ஃபேக்டரேஷனில் பிரிக்கணும். 234 முதல்ல எதில் எடுக்கலாம்? 2ஆல் எடுக்கலாம். ஓ 2 2
11 2 22 7 2 14. இதை மறுபடியும் 13 எடுக்கலாம். ஏன்னா 117 13வது டேபிளில் கேன்சல் ஆகும். 13வது டேபிள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 13 தானே. ஓகேவா? மறுபடியும் 3ஆல் 3 மறுபடியும் 3 எடுத்துட்டா 1ன்னு வந்துச்சு. அடுத்து 104ன்னு இருக்கா? எங்கே 104ன்னு இருக்குது. இது எதில் பண்ணலாம்? 2ஆல். ஓகேவா? 2ஆல் பண்ணால் ஒரு I2 10 7 2 14. I2 10 2 2 4 52 தானே. 52 104 மறுபடியும் 2ஆல் 26 மறுபடியும் 2ஆல் 13. அப்போ 13 எடுத்தோம்னா 1. அப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எல்லாம் 2 2ஆக இருக்கணும் இல்லைங்க. 13 2 இடத்துல இருக்குதா? அப்போ ஒரு வாட்டி போட்டுக்கலாம். 3 2 இடத்துல இருக்குதா? அப்போ ஒரு வாட்டி 3 போட்டுக்கலாம். 2 வந்து இது 1 இந்த ஒருக்கு 2 2 இடத்துல இருக்குதா? அப்போ பாருங்கள் 2 இதுக்கு 1 ஒரு 2 வரும், இந்த 2க்கு ஒரு 2 வரும். அவ்வளோதாங்க. இது மொத்தம் பெருக்குங்க. மொத்தம் பெருக்குனிங்கன்னா 156ன்னு ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏபிசிடி ஆகிய 4 நபர்களும் 1/3 1/4 1/5 1/2 விகிதத்தில் பேனாக்களை பிரித்துக் கொள்கிறார்கள் எனில் அவர்களுக்குள் தேவைப்படும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பேனாக்கள் என்ன அப்படின்னா, இதுக்கு தலைகீழ் விகிதம் கண்டுபிடிக்கணும். தலைகீழ் விகிதம் என்ன? கீழே இருக்கிற எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 4 5 6 எடுத்திங்கன்னா 60ன்னு கிடைக்குங்க. ஓகேவா? அப்போ எல்லாத்துலையும் 60 பெருக்குங்க. 1/3 × 60 1/4 × 60 1/5 × 60 1/6 × 60. அப்போ என்ன வரும்? 20ன்னு வருமா? அடுத்து 5 வரும். 5 4 60ஆ? 12 5 60ஆ? 16 வருது. அவ்வளோதாங்க. இது மொத்தத்தையும் கூட்டுங்க. அதுதான் மிக குறைந்தபட்சம். அப்போ என்ன வரும்னா 57ன்னு வரும். இது மொத்தம் கூட்டுங்க. 20 30 40 50 57. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்க, 10 வந்து 900 மாறுதுன்னா 9 எவ்வாறு மாறும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 10 எப்படி 900 மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 கியூப் மைனஸ் 10 ஸ்கொயர். 10 கியூப் எவ்வளோ? 1000. 10 ஸ்கொயர் 100 கழிச்சோம்னா 900ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 9 கியூப் மைனஸ் 9 ஸ்கொயர். 9 கியூப் 729 9 ஸ்கொயர் 81 கழிங்க 8. இங்கே 14 8 போச்சுன்னா 12 8 போச்சு 4 6 648. டி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்க, ஒரு புகைப்படத்தை காட்டிய லதா சொல்கிறாரு, அவர் யாருன்னா என் தாத்தாவின். அப்போ இதை லத்தான்னு எடுத்துக்கிட்டேன். லத்தான்னா ரவுண்ட் பண்ணணும் இல்லையா? ரவுண்ட் பண்ணிட்டேன். இது லத்தா. அவர் யாருன்னா என் தாத்தாவின். தாத்தா நீங்கள் ஒரு தலைமுறை, மறுபடியும் ஒரு தலைமுறை. என் தாத்தாவின் ஒரே மகனின் மகன்னா கண்டிப்பாக லத்தாவோட பிரதராக தான் இருக்க முடியும். புரியுதுங்க? என் தாத்தாவின் ஒரே மகனின் மகன்னா இது பொண்ணு லத்தா. அப்போ பையனா கூட பிறந்திருக்கணும். அதானே? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, புகைப்படத்தில் இருக்கும் நபர் லத்தாவுக்கு என்ன உறவு? இதான் புகைப்படத்தில் இருக்கிறவர். லத்தாவுக்கு பிரதர், அண்ணன். ஓகேவா? ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ரேங்கிங் மாடலில் தீபா இடமிருந்து இது மாதிரி கேள்வி கேட்ட நேரம் மாணவர்கள் கேள்வி கேட்டாங்க. இப்போ வலது இடது எப்படி எடுக்கணும்னா இந்த பக்கம் தான் சார் எப்பவுமே இடது அப்படின்னு எடுக்கணும், இந்த புறம் வலது அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? யார்? தீபா இடப்புறத்துலேருந்து 19 இடத்துல இருக்கிறார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபா. அதுனா அடுத்தது ரன்வீர் வலப்புறத்துலேருந்து 10வது இருக்கார். ரன்வீர் யார் அப்படின்னா வலப்புறத்துலேருந்து 10வது இருக்கார். அவர்கள் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டால் தீபா இடதுபுறத்துலேருந்து, அப்போ தீபா இங்கே போயிடுறாரு, ரன்வீர் இங்கே வந்துடுவார். அப்போ ரன்வீர் இங்கே வந்துடுவார், தீபா இங்கே போவார். அவர் இடதுபுறத்துல எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு? 24வது இடத்துல இருக்கிறாரு. ஓகேவா? இந்த கேள்வியில் டோட்டலாக வரிசையில் எத்தனை பேர் கொடுக்குன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போது மொத்தம் டோட்டல் கண்டுபிடிச்சலாமா? 24 ஒரு 10 ரெண்டுத்தையும் கூட்டிட்டு ஒன்று கழிச்சோம்னா டோட்டல் தெரிஞ்சிடும். 24 ஒரு 10 எவ்வளோ? 34. அது ஒன்று கழிச்சா 33. அப்போ டோட்டல் எவ்வளோ, மொத்தம் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 33ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேள்வி? வலதுபுறத்துலேருந்து ரன்வீரின் நிலை. இதுதான் வலதுபுறத்துலேருந்து ரன்வீர் நிலை. ஸோ இந்த பிளேஸை கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து வருது பாருங்க, இதை கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து 19 மொத்தம் 33. அப்போ 33 இந்த 19 கழிச்சுட்டு ஒன்று கூட்டுங்க. அவ்வளோதான் ஆன்சர். இங்கே என்ன 13 மாறுமா? அப்போ 4 மாறுமா? கழிங்க சார். 2ல் 1 போச்சுன்னா 14. அது கூட ஒன்று கூட்டிக்கிட்டோம்னா 15. அப்போ சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது மாநாடு தலைவரை குறிக்கிறதுனா செய்தித்தாள் எதை குறிக்கும் அப்படின்னா ஆசிரியர் எடிட்டர் குறிக்கும். பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட்டு கேள்விக்குறியை மாற்றுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி கேள்வி கேட்டால் அந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி எப்படி உள்ளகத்தை கொண்டு வந்திருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் சார். ஓகேவா? என்ன மாடல் அப்படின்னா 17லேருந்து 7 கழிச்சா என்ன வரும்? 10. ஓகேவா? 7லேருந்து 5 கழிச்சா 2. இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்க 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் 100, 2 ஸ்கொயர் 4, 104 ஆன்சர். அதே மாதிரி தான் இது. இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும்? இங்கே பாருங்க 32ல் 17 போச்சுன்னா எவ்வளோ? 8ஆ? 17 இங்கே பாருங்க 17 ஒரு 5 22 பாஞ்சா? இங்கே பாருங்க இதை இப்படி பார்க்கறதோட இப்படி பார்க்கணும். ஏன்னா இங்கேயும் 17 7 இருக்கு இல்லையா? அப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10. இதுக்கு டிஃப்ரென்ஸு 2. ஏன்னா அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ? 8. இதுக்கு எவ்வளோ? 6. அப்போ என்ன வரும்? 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 100ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி தாங்க. இதை பாருங்க 48 4 52ஆ? இது எவ்வளோ? 6. 6 6 36. 4 4 16. இங்கே பாருங்க இது 4. 57ல் 49 கழிச்சா நான் ஒரு 8 தானே? 49 8 இருந்தால் 57. அப்போ 8 8 64. 4 4 16. கூட்டுங்க 80 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி அதை கொண்டு வரணுங்க. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது 21வது கேள்வி. பின்வரும் ஒவ்வொரு கேள்வியும் இடதுபுறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உருவம் ஒரு பெட்டியை மடித்து ஒரு பகடையாக மாற்றினா எது பொருந்தும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? முதல்ல இதை கொஞ்சம் பகடையாக மாற்றுறோன்னா இதுக்கு இது எதிர்ப்புறமாக வருமா? அப்போ ஒரு எம்டி எதிர்ப்புறம், ஒரு எம்டிக்குள்ளே ஒரு டாட்ஸ் அதானே? நெக்ஸ்ட்டு 2 எம்டி வரும் பாருங்க. எது? இதுவும் இதுவும் 2 எம்டி ஆப்போசிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிற ஒரு எம்டி. அடுத்து என்ன வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 4 இந்த கார்னர் 4 சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். அது எல்லாமே இங்கே பாருங்கள் ஷேடோவில் ஒன்றா சேர்ந்து வரும். ஒன்று மட்டும் எம்டியாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் இது எம்டியாக இருக்குது. இப்போது இதில் எது பொருந்தும்? ஃபஸ்ட்டு பொருந்துமானா பொருந்தாது. ஏன்னா 3 ஒரே இடத்துல இருக்குன்னா 1 மட்டும் எம்டியாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ண மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வராது. இது வருமா? இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க. இது இது எப்படி பார்க்கணுன்னா இது ஒன்று எம்டி ஒன்று டாட்டு. இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது வரக்கூடாது. ஏன்னா இது அட்ஜசன்ட் சைட் ஆகுது. இங்கே பாருங்கள் படம் ஒரு எம்டி ஒரு டாட்டு வருதா? ஸோ 2வது வர வாய்ப்பு இருக்குது. 3மே எம்டியாக வர வாய்ப்பு இருக்கா? வரலாம். இங்கே பாருங்கள் 1 2 3 இது 3மே எம்டியாக இருக்கும். 4வது வருமானா மொத்த ஷேடோவுக்கு வருமானா வராது. அப்போ என்ன ஆன்சர்னா சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 22வது கொஸ்டின். சச்சின் வடக்கு நோக்கி இது மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா முதல்ல இது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. சச்சின் வடக்கு நோக்கி 20 மீட்டர் நேரம் நடக்கிறார். அவர் இடப்புறம் திரும்பி 40. இடப்புறம்னா ஆன்டி கிளாக் தானே? அப்போ இப்படி வருவார். எவ்வளோன்னா 40 எதுனா? மீண்டும் இடப்புறம் திரும்பி அப்படின்னா நல்லா கவனிங்க. வலப்புறம்னா இப்படி வரும். இடப்புறம்னா இங்கே எவ்வளோ? 20. இங்கே வந்து நிற்கிறாரு. இறுதியாக இடப்புறம் திரும்பி 20ன்னு சொல்கிறாங்க. இடப்புறம்னா என்ன? வலப்புறம்னா இப்படி வருவார். இடப்புறம்னா இந்த பக்கம் வரணும். 20னா இங்கேயே நிற்பார். இப்போ தொடக்க நிலையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு? இந்த டிஸ்டன்ஸை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இது மொத்தம் 40. இந்த 20 போச்சுன்னா 20 தான் ஆன்சர். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்கள் மற்றும் சதுரங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சதுரத்தை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் 1 2 3 4. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள் பெரிய சதுரம் 1. அடுத்து இது ஒரு சதுரம் பாருங்கள். இந்த சதுரம் தான் நிறைய பேர் தெரியாது. ஸோ இது ஒரு சதுரம். மொத்தம் 6 சதுரமா? அப்போ சதுரம்னு கேட்டால் மொத்தம் 6ன்னு சொல்லிடணும். ஓகேவா? இப்போ அடுத்தது முக்கோணத்தை கணக்கு பண்ண போகிறேன். முக்கோணத்தை முதல்ல இங்கே பாருங்கள். ஆன்சர் மொத்தம் 28ங்க. ஸோ இதை முதல்ல எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனைக்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8ஆ? 8 அப்படியே 2ஆல் பெருக்கணும். 8 2 16 அதானே? அடுத்தது இங்கே பாருங்கள் இது 1 2 இது 2 சேர்த்து ஒரு 3. அடுத்தது இது 1 இது 1 3 3 2 5ஆ? இது பெரிய முக்கோணம் 1 6 புரியுதுங்க? 1 2 இதை சேர்த்தா 3 இது 4 இது 5 பெரிய முக்கோணம் 6. அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த சைடில் 1 வருமா?
இந்த சைடில் ஒன்று வருமா? எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2. இங்கே பாருங்க 16 16 ஆறாம் 22 24. இன்னும் இருக்கு 4 முக்கோணம் இருக்கு. எங்கன்னு பாருங்க. அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க இந்த முக்கோணம் ஒன்று வரும், இந்த முக்கோணம் 2 வந்துச்சா. அடுத்தது இங்கே பாருங்க இந்த முக்கோணம் ஒன்று வரும், இந்த முக்கோணம் ஒன்று வரும், 4. டோட்டலாக எவ்வளோன்னா 28 28 6 28 ட்ரையாங்கிள் 6 ஸ்கொயர். டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 24வது கொஸ்டின், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏபிசிடிஇஎஃப் என்ற 6 மாணவர்கள் களத்தில் அமர்ந்துள்ளனர். ஏ மற்றும் பி நேரு மாளிகை சேர்ந்தவர்கள், மீதமுள்ளவர்கள் காந்தி இல்லத்தைச் சேர்ந்தவர்கள், டிஎஃப் உயரமானவர்கள். ஓகேவா, மற்றவர்கள் குட்டையானவர்கள். ஏசிடி கண்ணாடி அணிந்தவர்கள், மற்றவர்கள் அணியவில்லை எனில் 2 மாணவர்கள் கண்ணாடி அணியாத குட்டையானவர்கள். கண்ணாடி அணிந்தவர்கள் யாரு? ஏசிடி. அப்போ அணியாதவர்கள் யாரு? பி, இ, ஓகேவா, எஃப். அதானே, புரியுதா இல்லையா? அடுத்தது குட்டையானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. குட்டையானவர்கள் என்ன? டிஎஃப் உயரமானவர்கள். இப்போ குட்டையானவர்கள் என்ன? ஏ, பி, சி, இ. இது குட்டையானவர். அப்போ இது ரெண்டுத்துல இருக்குது எது? பி இருக்குது, இ இருக்குது. அப்போ பி கமா இ தான் ரெண்டுத்துலையும் வருவாங்க. அவ்வளோதான். எங்கே இருக்கு? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்தது 25வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட தொடரில் எத்தனை ஏழுக்களானது முன்னால் 1 பின்னால் 3? 7 இருக்கணும், முன்னாடி 1 இருக்கணும், பின்னாடி 3 இருக்கணும். 173 எங்கே வருது பாருங்க. 1ஆ, அடுத்தது 2ஆ, அடுத்தது இங்கே பாருங்க 3. வேற எங்கேயும் இருக்காது பாருங்க. அப்போ ஆன்சர் என்னன்னா 3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.